Hi friends, this is Logic teacher. So now we are going to see the exercise number 12.2. ஓகேங்களா? பட் இதுக்கு முன்னாடி we have to learn about the basic things இல்லையா? ஓகே, இப்போது ஒரு சர்க்கிள், ஒரு we have a circleனு வச்சுக்கோங்களேன். ஸோ இது நம்ம என்ன சொல்கிறோம்? ரேடியஸ்னு சொல்கிறோம் இல்லையா? திஸ் இஸ் from this point to this point, from any point to that point again, that is called circumference இல்லையா? இப்போது இதில் வந்து உங்களுக்கு ஒரு ரேடியஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எனி ரேடியஸ் டூ த இந்த ரிங்குக்கு வருது இல்லையா? இந்த 2 ரேடியஸ் கொடுத்துட்டா, இப்போ ஃபுல் சர்க்கிளோட ஏரியா, இஃப் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் த ஏரியா ஆஃப் த ஃபுல் சர்க்கிள், தட் இஸ் πr ஸ்கொயர் இல்லையா? இப்போ இந்த ஏரியா மட்டும் கேட்குறாங்க அப்படின்னா, இது நம்ம என்ன சொல்லுவோம்னா செக்டார்னு சொல்லுவோம். செக்டார். ஓகே, திஸ் இஸ் மைனர் செக்டார்னு சொல்லுவோம். அப்போ இது என்ன சொல்லுவோம்? மேஜர் செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்எல்ஸ் இதிலிருந்து இது வரைக்கும் இந்த ஆர்க்கோட லென்த்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இந்த ஆர்க்கோட லென்த்து கண்டுபிடிக்க சொன்னால் அதுக்கு பேர் என்ன? கரஸ்பாண்டிங் ஆர்க். ஓகே, இது என்ன சொல்லுவோம்? கரஸ்பாண்டிங் ரேடியஸ். ஓகே, இப்போ நமக்கு தெரியும் ஆல்ரெடி ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் ஃபார்முலா என்ன? πr ஸ்கொயர். ரைட்டுங்களா? இந்த πr ஸ்கொயர்டுங்கிறது வந்து எவ்வளோக்கு? 360 டிகிரிக்கு இல்லையா? இட் இஸ் ஃபார் 360 டிகிரி. இட் இஸ் அ சர்க்கிள், ரைட்? ஸோ if you want to find out this area, இதுக்கு ஒரு ஆங்கிள் இருக்கும் இல்லையா? அதை தீட்டான்னு வச்சுக்கலாம், ஜென்ரலாக தீட்டான்னு வச்சுக்கலாம். ஸோ ஏரியா ஆஃப் மைனர் செக்டார் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? எப்படி we have to find out? the same formula தான். ஓகே, this is for 360 டிகிரி இல்லையா? this is for only theta. ஸோ டோட்டலாக 360 டிகிரி இருக்குது. அதில் தீட்டாங்கிற டிகிரியோட வேல்யூக்கு வாட் இஸ் த ஏரியா? இப்போ இன்கேஸ் நீங்கள் டோட்டலாக 500 மார்க்ஸ் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாமில் நீங்கள் 50 மார்க்ஸ் வாங்கினீங்கன்னா எப்படி எழுதுவீங்க? 50/500ன்னு எழுதுவோம் இல்லையா? அது மாதிரி இப்போ டோட்டலாக 360 டிகிரி இருக்குது. 360 டிகிரி, ரைட்? டோட்டலாக அதில் வந்து தீட்டாங்கிற வேல்யூக்கு உண்டான ஏரியா மட்டும்தான் நம்ம we have to find out. ஸோ θ/360, 360 டிகிரிக்கு இவ்வளோ டிகிரி, தீட்டா டிகிரி இன்ட்டு πr. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 30 டிகிரின்னு கொடுத்துருந்தா 30/360, 16 கொடுத்துருந்தா 60/360. ஓகேங்களா? அப்போ θ/360 இன்ட்டு πr ஸ்கொயர். இதான் வந்து ஃபார்முலா. ஸோ நீங்கள் இது வந்து மகப்லாம் பண்ண வேண்டியதில்லை. நார்மலி சர்க்கிளோட ஏரியா வந்து πr ஸ்கொயர். ஸோ ஃபார் தீட்டா இந்த செக்மெண்ட்டோட ஏரியா மட்டும் வேணும்னா 360 டிகிரிக்கு இவ்வளோ டிகிரி இன்ட்டு πr ஸ்கொயர். தட்ஸ் இட். சேம் லைக் தட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆர் பெரிமீட்டர். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் ஃபார்முலா என்ன சொல்லுவோம்? 2πr ஸ்கொயர்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ how can we find out the லென்த்தோட ஆர்க் எதில் வருது? சர்க்கம்ஃபரன்ஸில் வருதா? ஸோ லென்த் ஆஃப் an ஆர்க், இதோட ஃபார்முலா என்னென்னா, இதுவும் என்னது? 360 டிகிரி இருக்கு இல்லையா? ஸோ 360 டிகிரிக்கு we have to calculate for this specific டிகிரி இல்லையா? இதிலிருந்து இது வரைக்கும் தான். ஸோ தட் இஸ் டிகிரி தீட்டா இன்ட்டு இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா என்ன?
டோட்டல் 360க்கு 2 பை ஆர் இல்லையா, அதை வந்து வி ஹேவ் டு மல்டிப்ளை. அதே தான் பை ஆர் ஸ்கொயர்டாக தான் 2 பை ஆர் தான், பட் 360 டிகிரிக்கு எவ்வளோ டிகிரிங்கிறத வி ஹேவ் டு மென்ஷன் இல்லையா. அந்த பர்டிகுலர் டிகிரி வேல்யூ பை 360 டிகிரி, இதுதான் வந்து இதோட மெயின் ஃபார்முலா. இந்த எக்ஸசைஸில் நம்ம பண்ண போகிற மெயின் ஃபார்முலா என்னென்னு கேட்டிங்கன்னா இதுதான். ஓகே, இப்போ வந்து இந்த மைனர் டிகிரிக்கு ஓகே, இன்கேஸ் இந்த மேஜர் டிகிரி மட்டும் கேட்டாங்க அப்படின்னா, சாரி இந்த மேஜர் செக்டார் மட்டும் கேட்டால் எப்படி கண்டுபிடிப்போம்? 360 மைனஸ் இந்த தீட்டா வேல்யூ, யூ வில் கெட் that angle value of this major sector. அதை வச்சு we can use the same formula for finding the area of major sector or arc length of major sector. ஓகேங்களா, சம்மில் வரும்போது உங்களுக்கு நான் கிளியராக சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இது வந்து செக்டார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஓகே, now we have a circle. ஓகே, இப்போ சர்க்கிளை இப்போ ஒரு கோட் வந்து இப்போ டிவைட் பண்ணதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஏரியாவை நம்ம என்ன சொல்லுவோம்? திஸ் இஸ் ஃப்ரம் த சென்டர் பை டிவைடட் பை த என்ன சொல்கிறோம், ரேடியஸ் இல்லையா. பட் இங்கே வந்து ஒரு கோடில் வந்து ரெண்டாக டிவைட் பண்ணுது அப்படின்னா இதை வந்து என்ன சொல்லுவோம்னா நாட் செக்டார், திஸ் இஸ் செக்மெண்ட். This is minor segment and this is major segment. ஓகே, இப்போ இந்த மைனர் செக்மெண்ட், மேஜர் செக்மெண்ட் இதோட ஃபார்முலாஸ் நம்ம வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம சம்ஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். பட் இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ திஸ் இஸ் கால்டு செக்டார், மைனர் செக்டார், மேஜர் செக்டார். It is divided by the radius. Okay, it is formed by the radius, right? If the division formed by the chord, it is called segment. This minor segment, this is major segment. இதோட கால்குலேஷன்ஸ் வந்து நம்ம சம் பார்க்கும்போதே ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ எவ்ரிதிங். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சம்முக்கு போகலாம். The very first sum is just a minute. Find the area of a sector of a circle with radius 6 cm if angle of the sector is 60 degree. ஓகே, ஒரு சர்க்கிள் இருக்குது. சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டர். if angle of the sector is 60 degree. ஸோ இந்த 60 டிகிரியில் இன்னொரு ரேடியஸ். ஸோ திஸ் ஏரியா இஸ் ஃபார்ம்டு பை த 6 சென்டிமீட்டர் ரேடியஸ் இல்லையா. இது நீங்கள் எப்போவுமே ஓன்னு வச்சுக்கலாம் அதை. ஓகே, த சென்டர், த வேல்யூ இஸ் ஆங்கிள் ஓ இஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் திஸ் மைனர் செக்டர்? So we know that area of minor sector is for 360 degree, it is 60 degree, right? Into what is the formula for the area of a circle? That is pi r squared, right? So this is 60 by 360, 60 degree by 360 into what's the value of pi? If unless otherwise stated otherwise, use pi is equal to 22 by 7. Here it is not stated, right, as 3.14. So we use 22 by 7 into what is the radius here? 6, right? That is 6 squared. 6 into 6, right? So this is 160. 6 into 60 is 360, right? Again we can cancel down one more 6, right? Okay, so what would be the answer?
So we have 22 by 7 into 6 by 7, right? 22 into 6 divided by 7. Okay, what will be the answer? This will be 22 by 6 is 132, right? 6 2s are 12, balance 1, 6 2s are 12, 1 plus 1 13, 132 by 7. You can write like this area, right? Centimeter square. Again you can divide it also. The answer would be 17 is 7, balance 6, 62, 8 7s are 56. So we have 6 again, that is 60. Again it is 8 and 5 centimeter square. This is the answer, right? Okay, we'll see the next question. Actually the next question is the second one. Wait, let me read the question. Find the area of a quadrant of a circle whose circumference is 22 centimeter. Okay, what do you mean by quadrant? We have a circle, right? We have a circle. This is not an exact circle, just adjust please. It's a circle. So what do you mean by a quadrant? Actually quadrant is, the mean of quadrant is 1/4. Okay, if you divide this circle by 4, this is the one part, right? So this is called quadrant. So the angle will be 90 degree, right? Totally 360 divided by 4. So angle of each sector is 90 degree, right? So we have to find out the area of one quadrant. Okay, so what's the formula? That we know that actually area of minor sector is equal to theta degree by 360 degree into pi r squared, right? Here we know the value, we know r. Actually it is given that circumference is equal to 22 centimeter, right? From the circumference we can find the radius, right? Okay, so 2 pi r, circumference is 2 pi r, that is equal to 22. 2 pi r, circumference வந்து 22 னு கொடுத்துட்டாங்க. circumference formula என்ன? 2 pi r. so 2 pi r is equal to 22, right? Again 2 into pi value is mentioned here, no. So this is 22 by 7 into radius that we have to find out, that is equal to 22, right? If it goes there 22, this will go up. 22 into 7, 2 and 22 will come here, right? So this get cancelled. r is equal to 7 by 2, that is 3.5 centimeter is the radius. So this radius is 3.5 centimeter, right? Okay, now we know the radius, right? We can apply this value here in the area formula. Okay, so area is equal to theta by 360 into 22 by 7 into r is 3.5, right? 3.5 into 3.5. Here theta is 60 by, sorry, this is 90, right? 90 by 360 into 20 by 2 by 7 into 3.5 into 3.5. This we can cancel it down.
0 0, we have 3 3s in 9, we have 12 3s in 36. Again you can cut it down. 4 3s are 12, this is 7, right? Again we can cut it down. This is 2, this is 11, right? This also we can divide 3.5 by 7. This will be in 3, we can't accommodate 7, right? So this is point. In 35 we have 5 sevens, 0.5. Okay, so again can we cancel this 2 anywhere? No. So 11 into 0.5 into 3.5, which is divided by 2. Okay, if you do the calculation, you will get the answer of 77 by wait 0.5 into 11 is 5.5 into we'll do the calculation, right? So this is 0.5 into 3.5, 5 5s are 25, balance 2, that will come here. 3 5s are 15, balance 1, 3 zeros are 0, 1, 5 7 1, right? We have 2 points, 1.75. The value is 1.75 into 11. This 11, no? That is 175, 175, 5, 12, 8, 9, 1. Okay, so the answer is 1925 by so the answer is by 2. Okay, here we have 9 2s are 18, balance 1, 6 2s are 12, 2 2s are 4.5, right? Wait, let me check the answer. Right, 962.5 actually, but this is 1.75, no? So again actually 0.5 into 3.5 is 1.75 into 11 is here 19.25. Okay, so again we have to put 2 more points. 9.625 what centimeter squared, because this is area of the minor sector. Sorry, this minor sector is area of a quadrant which has 90 degree, right? 90 degree, which has 90 degree sector. Okay, that is called quadrant. Okay guys, I'll see you in the next video. Thank you very much.